ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ் லவ்லி தமிழ். இப்போ நாம் சுவையான காரப்போலி ஈஸியாக வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு, எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி தான் பிசையணும். கொஞ்சம் நல்லா கையில் ஒட்டுற அளவுக்கு பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் போலி சாஃப்டாக வரும். நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். தேவைப்படும் போது லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம், நெய்யும் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் ஊற்றியே பிசையலாம். மாவு கையில் ஒட்டாமல் வர வரைக்கும் பிசைஞ்சிட்டு மேலே எண்ணெய் தடவி ஒரு 1 hour அப்படியே ஊற வச்சிடலாம். மாவு ஊறிட்டே இருக்கட்டும். ஸ்டஃபிங் ரெடி பண்ணலாம். ஸ்டஃபிங்க்கு 5 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கிட்டேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து எண்ணெய் விட்டு அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லாவே எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறணும். இப்போ ஓரளவுக்கு எல்லாமே மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இப்போ நமக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை எடுத்து ரவுண்டாக தட்டிக்கலாம். தட்டிட்டு நடுவில் ஸ்டஃபிங் வச்சு ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சு தட்டலாம். நான் எண்ணெய் கவரில் தான் தட்டியிருக்கேன். வாழையில் வச்சும் தட்டிக்கலாம். வாழையில் தட்டும்போது எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு நல்லாவே தட்டிக்கணும். மாவு நல்லா சாஃப்டாக இருந்தால் மட்டும்தான் ஈஸியாக தட்ட வரும். இப்போ இந்த அளவுக்கு தட்டிக்கலாம். ரொம்பவும் கனமாகவும் இல்லாமல் மெலிசாவும் இல்லாமல் மீடியமாக தட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இந்த அளவுக்கு தட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி தவா வச்சு தவா கொஞ்சம் சூடானதும் நம்ம தட்டி வச்ச போலி எடுத்து போட்டு அப்படியே திருப்பி போட்டு சுடலாம். லைட்டாக எண்ணெயோ நெய்யோ சேர்த்துக்கலாம். நான் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். நெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் மேலே விட்டு செவந்து வர அளவுக்கு விட்டு திருப்பி போட்டு எடுக்கணும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். அப்போ தான் உள்ளே இருக்கிறது நல்லா வெந்து வரும் மாவு. கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு சுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. ரெண்டு சைடும் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் பிளேட்டில் மாற்றிக்கலாம். லைட்டாக மேலே இட்லி பொடி தூவி விட்டுருக்கேன். தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். எங்கள் வீட்டில் இட்லி பொடி போட்டால் பிடிக்கும், அதனால் இட்லி பொடி போட்டேன் நான். ஓகேங்க, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ சுவையான போலி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.